ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 27/12/2025 கருணையா KR 736க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு சீபோர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி சனிக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 4 ட்ரா எக்ஸாம்பிளை கொண்டு வந்திருக்கிறோம். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் சனிக்கிழமை ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 563, ஃபுல் போர்டில் வந்து 500563. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 146, ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் 839146. இப்படி இது எல்லாமே நம்மளுடைய சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டோட வந்து 3 கூட்டவும் கழிக்கவும், அதாவது 3 அல்லது 6 V9 ஃபார்மெட் படி நம்ம ரெண்டையும் கூட்டுறோம், அதோட கழிக்கிறோம். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர் கிடைக்கிது. இங்கே உள்ளது எல்லாமே நம்மளுடைய சனிக்கிழமை ரிசல்ட்டு. அதனால் யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டு முந்தானத்து ரிசல்ட்டு குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே சனிக்கிழமை ரிசல்ட்டு. ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேர் வருது. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸுகள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி சனிக்கிழமை, அதனால் நம்மளுக்கு கருணையாங்கிற பேரில் வருது நண்பா. ஸோ அதனால தான் நம்ம இது எல்லாமே கருணையாவோட ரிசல்ட். இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து 500 கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு வந்து 656500. நம்மளுடைய எக்ஸை பொறுத்த வரைக்கும் சி போர்டு மட்டும் தான் தேவை. சி போர்டில் இங்கே 0 இருக்குது. இதோட இந்த ட்ரா நம்மளுக்கு ப்ளஸ் இருக்குது. அப்போ 0 + 3 = 3, 0 + 6 = 6. அப்போது 3 அல்லது 6 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ராக்கான சி போர்டு அல்லது ஆல். 3 அல்லது 6, 3 அல்லது 6 நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ராக்கான சி போர்டாக கிடச்சிருக்கு. இப்போ இந்த 500க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கிடச்ச ரிசல்ட்டு 733 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 33. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது பிசி. ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம வந்து சி போர்டோட 3 6 கூட்டுறோம், அதோட கழிக்கிறோம். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு V9 ஃபார்மெட்டில் நம்ம எடுத்துருக்குறோம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு பிசி போர்டில். இந்த இடம் ஒரு நல்ல வின்னிங் தான். ஏன்னா நம்ம சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி பெய்ட்ஸ் கிடச்சா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 33 கிடச்சிருக்கு. இப்போ நம்ம 733க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 733 ஃபுல் போர்டில் வந்து 784 733. நம்மளுக்கு தேவை சி போர்டு மட்டும்தான். இங்கே 3 இருக்குது. ஸோ இந்த ட்ரா ப்ளஸ் இருக்குது. அப்போ 3 + 3 = 6, 3 + 6 = 9. அப்போது 6 அல்லது 9 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ராக்கான சி போர்டு அல்லது ஆல். 6 9, 6 அல்லது 9 நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ராக்கான சி போர்டு நம்பர். இப்போ இந்த 733க்கு அப்புறம் இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைச்ச ரிசல்ட்டு 669 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 669 ஃபுல் போர்டுமே கவராக இருக்குது. இந்த இடம் வந்து ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏபிசி. ஸோ 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு. போன ட்ரா பிசி, இந்த ட்ரா நம்மளுக்கு வந்து ஏபிசி. ஸோ இந்த மாதிரி கிடச்சிச்சின்னா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். இந்த 2 ட்ராவிலையும் நம்மளுக்கு அப்படி தான் கிடச்சிருக்கு. இப்போ 3வது ட்ரா பார்ப்போம். சேம் ஃபார்மெட் தான். ஸோ 2 ட்ரா ப்ளஸ் வேல்யூ பார்த்துட்டோம். அடுத்த 2 ட்ரா நம்ம வந்து மைனஸ் வேல்யூ பார்க்க போகிறோம். 669. இதோட ஃபுல் போர்டு பார்த்தீங்கன்னா 289. நம்மளுக்கு சி போர்டு மட்டும் தான் தேவை. இங்கே 9 இருக்குது. அப்போ 9 - 3 = 6, 9 - 6 = 3. 6 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 669க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல். 6 அல்லது 3. இப்போ இந்த 669க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைச்ச ரிசல்ட்டு
146 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ மைனஸில் ஒரு வேல்யூ பார்த்தாச்சு, இன்னொரு மைனஸ் இருக்குது. ஏன்னா இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் 2 டைம் ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு மாறுபடும். இப்போ 146 பார்க்கலாம். சேம் ஃபார்ம் தான் நண்பா. இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். யாரும் நேற்றைக்கான ரிசல்ட்டோ முந்தான ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே சனிக்கிழமை வந்து ரிசல்ட். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தனிப்பட்டு இதில் எந்த நம்பர்ஸுமே இருக்காது. எல்லாமே ஃபார்மேட் படி தான் இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணுண்டா பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளாக தான் கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ 146க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் போர்டு வந்து 839 இருக்குது. ஸோ நம்மளுக்கு சி போர்டு மட்டும் தான் தேவை. சி போர்டில் 6 இருக்குது. அப்போ இந்த ட்ரா மைனஸ். அப்போ 6 - 3 = 3. 6 - 6 = 0. அப்போ 3 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 146க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 3 அல்லது 0 3 அல்லது 0 நம்மளுக்கு நெக்ஸ்டாக்கான சி போர்டு நம்பர். இப்போ இந்த 146க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 563. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி போர்டு மட்டும். இப்போது 4 ட்ரா பார்த்துட்டோம். 2 - 2 + சொல்லிட்டு பார்த்தாச்சு. ஸோ இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ட்ரா பிசி, 2வது ட்ரா நம்மளுக்கு வந்து ஏபிசி, 3வது ட்ரா சி, 4வது ட்ரா சின்னு கிடச்சிருக்கு. ஸோ கண்டினியூஸாக நம்மளுக்கு சி போர்டு இருக்குணும்பா. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி இடத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 563 தான் நம்மளுடைய போன வாரம் சனிக்கிழமை ரிசல்ட்டு. இந்த வாரம் சனிக்கிழமைக்கு இதெல்லாம் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். அதனால் யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோட முந்தானத்து ரிசல்ட்டோட குழப்பிக்காதீங்க. இது ஒரு தடவை நம்ம இடையில சொன்னாலுமே நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணுறது ரிசல்ட் வேறுன்னு தான். ஸோ இது எல்லாமே சனிக்கிழமை ரிசல்ட். ஏன்னா ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேர் இருக்குது. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் கெஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்தலாம். இந்த ட்ரா நம்மளுக்கு ப்ளஸ் வேல்யூ இருக்குது 563. இதுதான் நம்மளுடைய போன வாரம் சனிக்கிழமை ரிசல்ட்டு. இதோட ஃபுல் போர்டில் கிடச்சது 500563. ஸோ நம்மளுக்கு வந்து சி போர்டு மட்டும் தான் தேவை 3. இந்த ட்ரா நம்மளுக்கு ப்ளஸ் இருக்குது. அப்போ 3 + 3 = 6. 3 + 6 = 9. அப்போது 6 அல்லது 9 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு நம்பர் நண்பா. இந்த ட்ரா சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6 அல்லது 9ன்னு கிடச்சிருக்கு. ஸோ தொடர்ந்து நம்மளுக்கு 6 அதோட 9 தான் நம்மளுக்கு சி போர்டில் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ரா மறுபடியும் நம்மளுக்கு சி போர்டுக்கான சான்சஸ் தான் கிடச்சிருக்கு. ஒருவேளை கேம் டம்பிளாக இருக்கலாம். அப்படி இல்லாட்டனா இது நம்மளுக்கு ஆல் போர்டில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது. அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இதை வந்து நம்ம சி போர்டுக்கு தான் கெஸ் பண்ணியிருக்கோம். இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு. ஆறா அல்லது 9. 6 அல்லது 9 இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இந்த ட்ரா நம்மளுக்கு லக் இருந்துச்சுன்னா பெய்ட்ஸ் அமையறதுக்கு சான்சஸ் இருக்குது. 6996 அல்லது 6699. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். இதில் மறைஞ்சிருக்க ஒரே ஒரு நம்பர் வந்து நம்மளுடைய அந்த எக்ஸ் படி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 3 6 9ங்கிற மாதிரி நம்மளுக்கு 3 மறைஞ்சிருக்கு. இருந்தாலும் நம்ம ஃபார்மெட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே நிறுத்திக்கிறோம். 6 அல்லது 9 இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்குள்ளே கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபடல, எனக்கு டெய்லி சி போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். எனக்கு டெய்லி சி போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். ஒரே ஒரு சி போர்டு நம்பர் மட்டும் வேணால் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களும் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சனிக்கிழமை 27/12/2025 கருணியா KR 736க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.